வணக்கம். மனிதனுக்குள் கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு கேள்வியை குருவிடம் சிஷ்யன் கேள்வியாக கேட்கிறான். அதாவது சகல ஜீவராசிகளுக்குள்ளும் குறிப்பாக மனிதனுக்குள்ளும் இறைவன் தியானித்து கொண்டிருக்கிறான். அந்த தியானத்திலே சகல ஜீவராசிகளும் குறிப்பாக மனிதனும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு பதிலை அந்த குரு அந்த சிஷ்யனுக்கு விடையாக சொல்லுகிறார். அதாவது இறைவன் அமைதியாக அமர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறார். ஆதி தொட்டே அனாதியாய் தொடக்கமும் முடிவும் இல்லாத காலத்திலே அமர்ந்து அவர் தியானித்து கொண்டிருக்கிறார். அந்த தியானத்திலே தான் சகல ஜீவராசிகளும் உயிர் பெற்று உயிர்ப்புடன் இருந்து கொண்டிருக்கின்றன. இதனை சற்று நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் வெறுமனே அமர்ந்து தியான நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறான். அதை இருந்து கொண்டிருக்கிறான் என்றும் சொல்லலாம், இருந்து கொண்டிருக்கிறது என்றும் சொல்லலாம். இறைவனை உயர்திணையாகவும் அகிரிணையாகவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த தியானத்திலே தான் இந்த ஜீவன்கள் எல்லாமே உயிர் பெற்று தனது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த தியானத்திற்கும் இந்த ஜீவராசிகளுடைய வாழ்க்கைக்கும் எந்த அளவிற்கு தொடர்பு இருக்கிறது, எந்த அளவிற்கு தொடர்பு இல்லாமல் இருக்கிறது என்பதனை ஆன்மீக அறிவிலே முதிர்ச்சி பெற்றவர்களால் தான் சிறிது சிறிதாக அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஜீவராசிகளின் உயிர்த்தன்மைக்கு இறைவனுடைய தியானம் காரணமாக இருக்கிறது. ஜீவராசிகளுடைய வாழ்க்கைக்கு அந்தந்த ஜீவராசிகளே காரணமாக இருக்கிறது. இது ஒரு ஆழமான புரிதல். இதை தீர்க்கமாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்தந்த ஜீவராசிகள் தன்னை சுற்றிலும் ஒரு அறிவை, ஒரு இயக்கத்தை, ஒரு அவாவை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையை அவைகளாகவே தீர்மானித்து கொண்டு அந்தந்த ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதற்கு தேவையான உயிர்ப்பை மட்டுமே இறைவன் வழங்கி இருக்கிறார். அந்த உயிர்ப்பையும் அந்த உயிர்ப்புக்கான வியாபகத்தன்மையையும் இறைவன் வழங்குகிறார். அதுக்குள்ள வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழுகின்ற வாழ்க்கையை அந்தந்த ஜீவராசிகள் சுயமாய் பெற்று வாழ்க்கையை வாழ்ந்து இன்ப துன்பங்களை துய்த்து அந்த வாழ்க்கை பாதையிலே, மோட்சம் என்ற பாதையிலே எல்லா ஜீவராசிகளும் அணிவகுத்து நடந்து கொண்டிருக்கின்றன. இதுபோல் தான் இந்த பிரபஞ்சம் அமையப்பட்டிருக்கிறது. இதிலே இறைவன் இருப்பாக இருக்கிறான், இறைவன் அறிவாக இருக்கிறான், இறைவன் ஆனந்த சுரூபமாக இருக்கிறான். இருப்பாகவும் அறிவாகவும் ஆனந்தமாகவும் இருந்து தியானித்து கொண்டிருக்கிறான். இந்த செயலைத்தான் இறைவன் செய்து கொண்டிருக்கின்றான். எல்லா ஜீவராசிகளும் சுயமாய் இயங்கிக் கொண்டிருக்கின்றன
என்ற ஒரு மகா உண்மையை அந்த குரு அந்த சிஷ்யனுக்கு விளக்கி கூறுகிறார். நீங்களும் விளங்கி கொண்டீர்கள். நன்றியும் வணக்கம்.